அண்ணி அண்ணி இது வேற எதுக்கு வந்ததுன்னே தெரியல. அண்ணி நொன்னின்னு நான் எதுக்கு வந்த? பாப்பா பிறந்ததுல இருந்தே என்ன பார்க்க விடல, அதான் இன்னைக்காச்சும் பாத்துட்டு போலாமேன்னு வந்தா. நீ பாப்பா மட்டும் காட்டுங்க, நீ கொஞ்சம் பாத்துட்டு மட்டும் போயிட்டுறேன்னே. ஆமா, இது பார்த்து அப்படியே 2 சவரத்துல செயின் போட்டுற மாதிரிதான். பாப்பா எல்லாம் இல்ல, எங்க அம்மா வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க பாப்பாவை. சரிங்க அண்ணி, இந்த ட்ரெஸ்ஸும் பொம்மையும் பாப்பாக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். இதையாச்சும் பாப்பா கிட்ட விளையாட கொடுக்குறீங்களா? பொல்லாத ட்ரெஸ் பொல்லாத பொம்மை அப்படியே 60,000க்கு வாங்க. சரி சரி, அது அப்படி அங்க வச்சுட்டு போ, வந்தோடனே கொடுக்குறேன். போறேன் அண்ணி. அண்ணி ஐயோ, காலையில தான் இது சனியம் வந்தது, இப்ப மறுபடியும் என்னத்துக்கு வந்துருக்குதுன்னு தெரியலையே. என்ன காலைல தானே வந்தா, இப்ப என்ன மறுபடியும்? இல்ல அண்ணி, அண்ணன் தான் போன் பண்ணுச்சு பாப்பா வீட்டுலதான் இருக்கான்ட்டு, அதான் நீ வேலையை முடிச்சு அப்படியே ஓடி வந்துட்டேன். உனக்கு ஒரு தடவை சொன்னா உரைக்கவே உரைக்காதா? அதான் குழந்தைய காட்ட மாட்டேன்னு தெரியுது இல்ல, சும்மா ஓயாம காலையும் சாயந்தரமும் வந்து போயிட்டு இருக்கா. நீ என்ன செஞ்சு கிஷன் என் குழந்தைய பாக்கணும்னு நினைக்கிற? அதெல்லாம் காட்ட முடியாது, கிளம்பு வீட்டுக்கு. அண்ணி, என் வயசுக்கு நான் இப்படி எல்லாம் பேசுறேன்ட்டு தப்பா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். பணம் இருந்தாதான் குழந்தைய கண்ணுல காட்டுவீங்களா? குழந்தை என்ன பொருள் காட்சி பொருளா? நீ காசு கொடுத்து பாத்துட்டு போறதுக்கு, பாசத்துக்காக மட்டும்தான் நீ நான் வரேன். உங்ககிட்ட பேச்சு வாங்கணும்னு எனக்கு ஒன்னும் அவசியம் கிடையாது. பேச்சு வாங்க முடியாதுல்ல, அப்ப வந்த வழிய பாத்துட்டு கிளம்பு. நான் கிளம்புதான் நீ போறேன், இங்க உட்காந்து ஒன்னும் விருந்து சாப்பிடுறதுக்கு வரல. குழந்தைய எப்ப எப்படி பாக்கணும்னு எனக்கு தெரியும். உங்க பண புத்திய குழந்தை கிட்ட திணிக்காதீங்க. பணம் நாளைக்கு வந்து உங்களை காப்பாத்த போறது இல்ல. உங்களுக்கு எதனா ஒண்ணுனா உங்களை சுத்தி 4 உறவு இருக்குதான்னு தான் பாப்பாங்க. நம்ம சாவுல எப்படி வாழ்றோன்றதுக்கு அர்த்தமே நம்ம சுத்தி இருக்க உறவு தான். அப்ப இந்த பணம் எப்படி வருதுன்னு நான் பாக்குறேன். குழந்தைய பாக்குறதுக்கு கூட பணம் தான் தேவைப்படும்.